வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279487335. 50% 20% அவ்வளவு 30%. அல்ல இஸ்லாமியர்களுக்கு 3.5%. பார்க்க மாட்டான். ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பேக்வர்ட் ஆகணும்? ரெட்டியாரெல்லாம் பூரா பேரும் ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, நல்லா சம்பாதிக்கிறது. ரெட்டியார் சமூகத்திற்கு எதற்கு இடஒதுக்கீடு என பேரவையில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசியது விபரீதமாகி வருத்தம் தெரிவிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் எந்தெந்த சமூகத்தினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என பட்டியலிட்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் KN நேரு தாம் சார்ந்த ரெட்டியார் சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்குமாறு கோரிக்கை வைத்தார். KN நேரு பேசிய அடுத்த நொடியே ஊரெல்லாம் ஹோட்டல் வைத்து செல்வ செழிப்பாக இருக்கும் ரெட்டியார் சமூகத்திற்கு எதற்கு இடஒதுக்கீடு என நக்கலாக சிரித்துக் கொண்டே அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அளித்த பதில் அப்படியே நேரலையில் ஒளிபரப்பானது. 50% 20% அவ்வளவு 30%. அல்ல இஸ்லாமியர்களுக்கு 3.5%. பார்க்க மாட்டான். ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பேக்வர்ட் ஆகணும்? ரெட்டியாரெல்லாம் பூரா பேரும் ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, நல்லா சம்பாதிக்கிறது. பார்க்க மாட்டான். ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பேக்வர்ட் ஆகணும்? ரெட்டியாரெல்லாம் பூரா பேரும் ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, நல்லா சம்பாதிக்கிறது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் பேச்சு நேரலையில் ஒளிபரப்பாகி தீயாக பரவ ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப்களிலும் வட்டமடித்தது. ரெட்டியார் சமூகத்தினர் பணபலம் படைத்தவர்கள் என தவறான தகவலை சட்டப்பேரவையிலேயே கிண்டலடிக்கும் துணியில் பேசியிருப்பதாக அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ரெட்டியார் சமூகத்தினர் தங்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பதாக ஆவேசமாகினர். ரெட்டியாருங்களை பற்றி ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தையில சொல்லி முடித்துட்டாரு. அவருக்கு மாண்புமிகுன்னெலாம் சொல்லணுமானே எனக்கு அருவருப்பாக இருக்குது. மனசு அவ்வளோ கோவப்படுது. நாங்கள்லாம் அடித்தட்டு மக்கள், அந்நாடு காட்சி, எந்த வேலையும் நிரந்தரமான வேலை கிடையாது. எங்களுக்குன்னு அரசு அங்கீகாரம் எதுவுமே கிடையாது. குறைஞ்சபட்சம் நீ இடஒதுக்கீடு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு சமுதாயத்தை ஒரே வார்த்தையில் ஒரு சட்டசபை அதோட மாண்பு தெரியுமா கண்ணப்பன் அவர்களே? ரெட்டியார் சமூகத்தினரை புண்படுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற அளவுக்கு கொதித்தெழுந்ததோடு அமைச்சரை ஒருமையிலும் திட்டி தீர்த்த ஆடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பின. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சட்டசபையில் பதிவு பண்ற அளவுக்கு அவனுக்கு யார் தில்லு கொடுத்தா, எந்த தைரியத்தில் அந்த ஆள் பேசுறான்? ரெட்டியார் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கணும். தெருவில் இறங்கி போராடணும். எங்களெல்லாம் கூப்பிடுங்க. எங்களுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள்லாம் தடுமாறுறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் கூட சேர்ந்து ஒரு கண்டன தீர்மானம், கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இந்த சமுதாயம் இருந்து ஒன்று செத்து ஒன்று. ஏற்கனவே அரசு அதிகாரியை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக புகாரில் சிக்கியதால் தான் போக்குவரத்து துறையில் இருந்த அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டார் எனவும் தற்போது ரெட்டியார் சமூகம் குறித்தும் தவறான கருத்துகளுடன் ஏளனமாக பேசியிருக்கும் ராஜ கண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்திய ஆடியோக்களும் வெளியாகின. நமது சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் அவருடைய பேச்சு இன்று முகநூலில் வாட்ஸ்அப் பதிவுகளில் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சமுதாயத்தை குறிப்பாக ஏளனமாக சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு ஊரக வளர்ச்சித்துறையின் அதிகாரியை சாதி பெயரை சொல்லி தான் திட்டியதால் தான் போக்குவரத்து நலத்துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு கண்டிக்க வேண்டும். இது தவிர்த்து அமைச்சர் ராஜ கண்ணப்பனை வன்மையாக கண்டிப்பதாக திண்டுக்கல், தருமபுரி, விழுப்புரம், சென்னையைச் சேர்ந்த ரெட்டியார் சமூக சங்கங்களும் போஸ்டர்கள் அடித்து எதிர்ப்பை பதிவு செய்தன. அத்தோடு இன்னும் ஒரு படி மேலே போய் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிராக முதலமைச்சர் அலுவலகத்தையே தொடர்பு கொண்ட ரெட்டியார் சமூக சங்கம் அமைச்சர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்திய சம்பவங்களும் அரங்கேறின. இந்த நிலையில்தான் எதிர்ப்புக்கு பணிந்த அமைச்சர் ராஜ கண்ணப்பன் ரெட்டியார் சமூகத்தினரை தாம் இழிவுபடுத்தவில்லை என விளக்கம் கொடுத்துள்ளார். வியாழக்கிழமை கூட்டத்தொடரின் போது தனியாக நேரம் கேட்டு பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தாம் பேசியதை ரெட்டியார் சமூகத்தினர் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எனவும் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கில் பேசவில்லை என வருத்தம் தெரிவித்தார்.
ரெட்டியார் சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வந்த கோரிக்கை குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அமைச்சர் ராஜ கண்ணப்பன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.